ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா பேசிக்காக இதை வந்து செகண்ட் டிகிரி பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டிகிரினா டிகிரி 2 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டிகிரினா என்னது அப்படின்னா ஹையஸ்ட் பவர். இப்போ வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிறேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ax² + bx + c = 0 அப்படின்றது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதில் வந்து நெசசரி கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஏன்ற டேர்ம் இருக்குல்ல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², அது கண்டிப்பாக 0 ஆகக்கூடாது. மற்றபடி abc கேன் பி எனி ரியல் நம்பர். a 0 ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கொயர் டேர்ம் இங்கேருந்து ரிமூவ் ஆகிடும். அப்படி பார்த்தா இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆகிடும், ஏன்னா அதோட பவர் 1 ஆகிடும். அதனால ஸோ கண்டிப்பாக டிகிரி 2 இருந்ததுன்னா அதுக்கு வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக 4 மெத்தடில் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஒன்று டைரக்ட் ஃபேக்டரைசேஷன், இன்னொன்று குவாட்ரட்டிக் ஃபார்முலாவோட அப்ளிகேஷன், இன்னொன்று கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இன்னொன்று கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். இப்போ நம்ம வந்து கிரேட் 10 பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரைசேஷன் அண்ட் குவாட்ரட்டிக் ஃபார்முலா 2 டைப் படிக்க போகிறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்றது ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை y = அசியூம் பண்ணி ஒரு கிராஃபில் நம்ம ட்ரா பண்ணால் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஷேப் வந்து ஒரு யூ ஷேப் கிடைக்கும். இது வந்து அப்வர்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டவுன்வர்ட்ஸாகவும் இருக்கலாம். இது நம்மளோட ஆக்சிஸை 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு போகும், இல்லை ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணலாம். இப்போ இந்த கிராஃப் வந்து 2 பாயிண்ட்ல மீட் பண்ணுச்சுன்னா இது வந்து 2 சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த யூ ஷேப்டு கர்வுக்கு பேர் என்ன அப்படின்னா பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கிராஃபில் வரைஞ்சா அந்த கிராஃபோட டைப் என்னன்னு கேட்டாங்கன்னா பேரபோலா அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை குவாட்ரட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்லலாம், இல்லை ரூட்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ரூட்ஸ், நேச்சர் ஆஃப் த ரூட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. 1 ரூட்டா, இல்லை நோ ரூட்ஸா, இல்லைனா ஈக்குவல் ரூட்ஸான்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கிரிமினன்ட்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல சால்விங் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஃபைண்ட் த ரூட்ஸ், ஃபைண்ட் த ஜீரோஸ் அப்படின்னு என்ன கேட்டாலும், இல்லை சால்வ் த ஈக்குவேஷன் எப்படி கேட்டாலும் நம்ம இவங்களோட எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் இது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை 0 வரும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம ஒரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க முடியாது. அதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு இங்கே x² கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம முதல்ல மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 6 2s are 12. ஸோ இங்கே நமக்கு -12 கிடைக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் -12 வரணும். அதே 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால், ஏன் சப்ட்ராக்ட் பண்ணான்னு சொல்கிறேன்னா இங்கே மைனஸ் நம்பர் இருக்குது, அதனால சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த நடுவில் இருக்க -1 கிடைக்கணும். ஸோ நமக்கு 4 3s are 12 கிடைக்கும். -1 வேணுன்றதுனால -4 + 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட்லேயும் சால்வ் பண்ண முடியும், இல்லை டைரக்ட் ஷார்ட்கட்லேயும் சால்வ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லிடுறேன். இது முதல்ல ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் தான் நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல இருந்து படிக்கிறது. அதாவது முதல் டேர்மான 6x² இந்த கடைசி டேர்மான -2 அப்படியே எழுதிட்டு நடுவில் இருக்க இந்த -1x அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக -4x + 3x அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிடணும். இது ஆக்சுவலாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு -1x தான் கிடைக்கும். இங்கே இருக்கிற =0 அப்படியே இருக்கட்டும். இந்த முதல் 2 டேர்மில் என்ன காமன், இங்கே 2 பேரில் என்ன காமன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 6க்கும் 4க்கும் காமன் டேபிள்ஸ் வந்து 2 தான். இங்கே x² இருக்கு, இங்கே x இருக்கு, அப்போ ஒரு எக்ஸும் காமனாக எடுத்துக்கலாம். 6லேருந்து 2 வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் உள்ள 3 இருக்கும். ஏன்னா 2 3 தான் 6 கிடைக்கும். x² எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே 4ல் ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம்னா ஒரு 2 உள்ள இருக்கும். எக்ஸ் ஆல்ரெடி நம்ம வெளியே எடுத்தாச்சு. இங்கே 3xம் -2 இருக்கு. 3க்கும் 2க்கும் காமன் டேபிள் இல்லை. இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ எக்ஸும் காமனாக இல்லை. இப்படி எதுவுமே காமனாக இல்லை அப்படின்னா நம்ம +1 வெளில எடுக்கணும். 1 தான் உங்களோட HCF அப்படின்னு அர்த்தம். 1 வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ 3x -2 அப்படியே கிடைக்கும், =0 இருக்கு. இப்போ 2 டேர்ம் இருக்கு, இங்கேயும் 3x -2 இருக்கு, இங்கேயும் 3x -2 இருக்கு. அதனால ஒரு 3x -2 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து 2x மட்டும் இருக்கும், இங்கே பேலன்ஸ் +1 இருக்கும், அது =0ன்னு எடுக்கணும். ஸோ இப்படி இருந்த ஒரு ஈக்குவேஷனை 2 ஃபேக்டராக நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம். இப்போ 2 பேரையும் தனித்தனியாக =0 பண்ணலாம். 3x -2 =0ன்னு எழுதிக்க முடியும். 2x + 1 =0ன்னு எழுதிக்க முடியும். அப்போ 3x -2 அந்த பக்கம் போனால் +2 ஆகும். அப்போ x மல்டிபிள் இருக்க 3 அங்கே போய் டிவைட் ஆகி 2/3 கிடைக்கும். இது எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி இந்த பக்கம் +1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -1 ஆகும். மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகும். அப்போ நம்ம சொல்லிடலாம் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து 2/3 -1/2 அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் வழியாக தான் நம்மளோட யூ ஷேப் கர்வ் வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸை வந்து பிரேக் பண்ணிட்டு போகும்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இது வந்து பேசிக் வே. இப்போ இதே கொஸ்டினை ஷார்ட்கட்டில் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு பாருங்கள். இது பாருங்களேன்.
இதே வந்து இவ்வளோ தூரம் எழுதாமல் நம்ம டைரெக்டாக பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபேக்டரை நம்ம பிரித்ததுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். அந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை இங்கே நீங்கள் டிவைட் பண்ணணும். இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் 4ம் 6ம் கேன்சல் ஆகும் உங்களோட 2 டேபிளில். ஸோ கேன்சல் பண்ணால் இது -2/3 கிடைக்கும். இது 3 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ +1/2 அப்படின்னு கிடைக்கும். இதில் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால இங்கே இப்படி எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ்ன்னு போட்டு இப்படி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் டு 0 பண்ணால் -2/3 அந்த பக்கம் போகும்போது +2/3 கிடைக்கும். +1/2 அந்த பக்கம் போது -1/2 கிடைக்கும். அதே ஆன்சர் தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு பாருங்க. இது எல்லா சம்முக்குமே ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் நார்மல் ஃபேக்டரைசேஷன். இப்போது எப்போ வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுற அதே வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும். ஆனால் எல்லா கொஸ்டினுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுற வேல்யூ நடுவில் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் பாசிபிள். ஆனால் எல்லா நம்பருமே ஃபேக்டரைஸ் ஆகாது. அப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்மளோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ax² + bx + c அப்படின்ற ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து நம்ம a b c ஃபைண்ட் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃபார்முலா. -b ± √b² - 4ac/2a. இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அதனால் இதை நம்ம எக்ஸஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இதில் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து எக்ஸ் தான். இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்முக்கு ஈக்குவேட் பண்ணால் x² பக்கத்தில் a இருக்குது, இங்கே x² பக்கத்தில் 4 இருக்குது. அப்போ a = 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் b. இங்கே எக்ஸை தவிர இந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே b தான். அப்போ b = -4a² எடுக்கணும். ரிமைனிங் இருக்கிற நம்பர் x² இல்லாமல் எக்ஸும் இல்லாமல் இருக்கிறது வந்து தான் உங்களோட c. அப்போ அதை வந்து நம்ம a⁴ - b⁴ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதிக்கலாம். இதை வேறு மெத்தட்லேயும் சால்வ் பண்ண முடியும். ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்முலாலையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். ஏன்னா இதை பிரேக் பண்ணி இது 3ம் ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துலாம். நான் அது உங்களுக்கு அதுவுமே சொல்கிறேன். இது எழுதியாச்சு. இப்போ குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். x = முதல்ல -bன்னு போடணும். மைனஸ் போட்டு b-யோட வேல்யூவான 4a² எழுதிக்கோங்க. ± முதல்ல b². அப்போ -4a² போடணும். இந்த ஸ்கொயர் ஃபார்முலா ஓடுது. இது b-யோட வேல்யூ. -4 × a-யோட வேல்யூ 4, c-யோட வேல்யூ a⁴ - b⁴ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டோம். எழுதியாச்சு. டினாமினேட்டரில் /2a. அப்போ 2 × 4ன்னு எழுதியிருக்கணும். எழுதிட்டு இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிருக்கும். அப்போ இது 4a² தான். ± இதை ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, a² இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது a⁴ கிடச்சிருக்கும். இங்கே -4 × 16 வந்துடும். உள்ளே வந்து ஒரு a⁴ -b⁴ இருக்குது. அந்த 16 ரெண்டு பேருக்கும் காமன் தான். நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ டினாமினேட்டரில் 4 2s are 8ன்னு எழுதியிருக்கேன். a² ± √16a⁴. இந்த -16 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது -16a⁴ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +16b⁴ அப்படின்னு கிடச்சிரும். டினாமினேட்டரில் 8 இருக்குது. இந்த -16a⁴ +16a⁴ சப்ட்ராக்ட் ஆகி 0 ஆயிருக்கும். அப்போ அந்த டேர்ம் அங்கேருந்து மூவ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 4a² ± ரூட்டுக்குள்ளே 16b⁴ மட்டும் இருக்குது. ரூட்டுக்குள்ளே 2 டேர்ம் ஒரே மாதிரி தான் ஒரு டேர்ம் வெளில வந்துடும் இல்லையா. அப்போ √16 அதோட வேல்யூ வந்து 4, b⁴ b² அப்படின்னு வெளில வந்துடும். டினாமினேட்டரில் 8 இருக்குது. ரெண்டுத்துலையுமே 4 காமனாக இருக்கிறதுனால நம்ம 4 வெளியில் எடுத்துடலாம். அப்போ a² ± b²/8ன்னு கிடச்சிருக்கு. 4 1s are 4 2s are கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம கொடுத்துருக்குது. ஒரு டேர்ம் ப்ளஸ் யூஸ் பண்ணி எழுதணும், இன்னொரு டேர்மாக மைனஸ் யூஸ் பண்ணி எழுதணும். அப்போ a² + b²/2 a² - b²/2 அப்படின்னு எழுதுறது தான் உங்களோட எக்ஸோட ஃபைனல் ஆன்சர். இது வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ டைரக்ட் ஃபேக்டரைசேஷனும் பண்ணாமல் குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணாமல் இதே சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே கொஸ்டின் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் a + b² ஃபார்முலா, a - b² ஃபார்முலா, இல்லை a² - b² ஃபார்மேட்டில் இருந்தால் இவங்க எல்லாம் குவாட்ரேட்டிக் ஐடென்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை அப்ளை பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து இப்போ இதான் கொடுத்துருந்த ஈக்குவேஷன். இது வந்து 4x² இருக்கா. 4 அப்படின்றது 2². அப்போ இதை 2x² நம்ம எழுதிக்கலாம். -4a² இருக்குது. அப்போ 2 × 2a² அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஏன் 2ன்னு பிரிக்கிறோன்னா இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டினை கொண்டு வரதுக்கு a² - 2ab + b² இருந்தால் அதை a - b² நம்மளால் எழுதிக்க முடியும். அதுக்காக இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்.
இதை பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு போகிறதுனால எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ ப்ளஸ் a பவர் 4 மைனஸ் b பவர் 4 அப்படின்னு கிடைக்குது. இந்த a பவர் 4 அப்படின்றத நம்ம ஆக்சுவலாக எப்படின்னு எழுதிக்க முடியும்னா a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் b பவர் 4. இப்போ இந்த 3 டேர்மையும் பாருங்கள். இது வந்து a ஸ்கொயர், இது வந்து b ஸ்கொயர்டாக இருந்தால் நடுவில் மைனஸ் 2ab வரணும். கரெக்டாக வருது. a வந்து 2x, b வந்து a ஸ்கொயர்டாக இருக்கும்போது 2ab, ஏக்கு பதிலாக 2xும் பிக்கு பதிலான a ஸ்கொயர்டும் இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா இந்த 3 டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். a வந்து 2x, b வந்து a ஸ்கொயர். அப்போ 2x மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நம்மளால் எழுதிக்க முடியும். இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மட்டும் நம்மக்கிட்ட பெண்டிங் இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த செகண்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கு பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி a ப்ளஸ் b a மைனஸ் b அப்படின்னு கொண்டு வர முடியும். இப்போ இதை பார்க்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்குது. இந்த டேர்ம் ஃபுல்லாக உங்களோட a, இது உங்களோட b. அப்போ பார்க்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b a மைனஸ் b. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக 2x மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b, b வந்து உங்களோட b ஸ்கொயர். அப்போ இங்கே ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இன்னொரு டேர்ம் 2x மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு போடணும். இது a, இது ப்ளஸ் b, இது a, இது மைனஸ் b அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் ஈக்குவல் டு 0, செகண்ட் டேர்மும் ஈக்குவல் டு 0. இப்போ 2x மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது 2x ஈக்குவல் டு மைனஸ் a ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் a ஸ்கொயர் ஆகும், ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் மைனஸ் b ஸ்கொயர் ஆயிருக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்குது. இந்த செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது 2x ஈக்குவல் டு மைனஸ் a ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ x இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ரெண்டு ரூட்டையும் பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2வும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை 2வும் கிடைச்சிது. இதே தான் நமக்கு குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போதும் கிடைச்ச அதே ஆன்சர், சேம் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிராஃபில் வந்தால் யூ ஷேப் கர்வ் கிடைக்கும். அது வந்து ஒரு பேரபோலா அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு வரைகிற நம்ம யூ ஷேப் கர்வ் வந்து அப்வர்ட்ஸும் வரலாம், டவுன்வர்ட்ஸும் வரலாம். எப்படி வந்தாலும் இங்கே பாருங்களேன். ஒன்று யூ வந்து இப்படி வரணும், இல்லைனா இப்படி எக்ஸை ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகலாம், இல்லை இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி டச் பண்ணாமல் இப்போ இதே மாதிரி நம்ம கீழே கூட வரைய முடியும். இதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட்டை வந்து டிசைட் பண்ணுது. இந்த யூ வந்து உங்களோட எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்டில் மீட் பண்ணிட்டு போகிறதுனால இதுக்கு வந்து 2 ரூட் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ், இல்லை டிஸ்டிங் ரூட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். டிஸ்டிங்க்ட்னா யூனிக், டிஃப்ரெண்ட்டாக 2 நம்பர் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணியிருக்கு. அப்போ வந்து யூஸ்வலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து 2 ரூட் இருக்கும், ரெண்டுமே சேம் பாயிண்ட்ல போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பேர் வந்து ஒரே ஒரு ரூட், ஆனால் அது 2 ரூட், அந்த ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸை தொடவே இல்லை, அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? நோ ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் ரூட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தடவை நம்ம கிராஃபை ட்ரா பண்ண முடியாது இல்லையா? அதை நம்ம வந்து டைரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக நேச்சர் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவை முதல்ல எடுத்துக்கிறோம். குவாட்ரேட்டிக் ஃபார்முலாக்குள்ளே இந்த ரூட்டுக்குள்ளே வர இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குல்ல, அதை தான் நம்ம டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லலாம். அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி, எந்த ரூட் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. இதை ஏன் வந்து டிசைடிங் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒன்று, இந்த ரூட்டுக்குள்ளே வர இந்த மொத்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் b கூட ப்ளஸ் 0 பண்ணாலும் சரி, மைனஸ் b கூட மைனஸ் 0 பண்ணாலும் சரி, ஒரே நம்பர் தான் திருப்பி வரும். அதுக்கு பேர் தான் ஈக்குவல் ரூட்ஸ். சப்போஸ் இந்த உள்ள வர நம்பர் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பராக வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த இடத்துல √9 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது 3ன்னு வெளில வரும். அப்போ b கூட ப்ளஸ் 3 பண்ணும்போது வேற ஆன்சர் வரும், b கூட மைனஸ் 3 பண்ணும்போது டெஃபினட்டாக வேற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படி கிடைக்கும் போது அது வந்து 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் வரும். இது நெகட்டிவ் நம்பர் ஆயிடுச்சு, இந்த டி வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக அந்த ரூட்டில் அது வெளியே எடுக்கவே முடியாது. மொரோவர் அது ரியல் நம்பரே கிடையாது ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தா அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு நேச்சரை நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்கிரிமினன்ட்ன்றது b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டி வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு ரூட் தான் கிடைக்கும், அதாவது சேம் நம்பர் தான் கிடைக்கும். த ரூட்ஸ் ஆர், நம்ம என்னென்னு எழுதணும்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு எழுதணும். ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும், ஒரே நம்பர் தான் திருப்பி வரும் அப்படின்னு அர்த்தம். டி வந்து கிரேட்டர் தேன் 0, இது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் ப்ளஸ் பண்ணும்போது வேறு ஆன்சர், மைனஸ் பண்ணும்போது வேறு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ரூட்ஸ் ஆர் ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு எழுதணும். டி வந்து லெஸ் தேன் 0, அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்தால் த ரூட்ஸ் ஆர்
unreal அப்படின்னு சொல்லலாம், இல்லை no real roots அப்படின்னு சொல்லலாம். The roots are unreal. ரியல் நம்பர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த வந்து the roots are imaginary அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து ஒரு வேர்டு இருக்கு. இமேஜினரினாலும் அது வந்து ரியல் ரூட் இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் ஃபைண்ட் கே இஃப் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஹாஸ் ஈக்குவல் ரூட்ஸ். ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு கண்டிஷன் என்ன, டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் ரூட்ஸ்னாலே முதல் ஸ்டெப் வந்து நம்ம எழுத வேண்டியது d is equal to 0ன்னு எழுதிக்கணும். d அப்படின்றது என்னன்னா b squared minus 4ac equal to 0. முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ax squared plus bx plus c அப்படின்ற ஜென்ரல் ஃபார்முக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. x squared பக்கத்தில் இருக்கதான் a, அப்போ கொஸ்டின்ல a வந்து 9. b யோட வேல்யூ xக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் எல்லாமே எடுக்கணும், அப்போ -3kன்னு எடுத்துருக்கணும். c யோட வேல்யூ இந்த கடைசி டேர்ம் x ஸ்கொயர்டோ எக்ஸோ இல்லாத நம்பர் k, அப்போ kன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. முதல்ல b ஸ்கொயர், bக்கு வந்து -3k இருக்கிறதுனால -3k ஸ்கொயர் minus 4ac, 4 into aக்கு பதிலா 9, cக்கு பதிலா k இருக்கு, ஈக்குவல் டு 0. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். 3a ஸ்கொயர் பண்ணால் 9 ஆகிடும். மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிருக்கும். k ஸ்கொயர் பண்ணால் k ஸ்கொயர் மைனஸ் 9 4s are 36k ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் எடுக்கணும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் -36k அந்த பக்கம் கொண்டு போய் +36 ஆகிட்டு ஒரு கேக்கு ஒரு கேவை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு கேன்சல் பண்ணி கேக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் எழுதுறீங்க. அப்படி எழுதக்கூடாது. கண்டிப்பாக ஃபேக்டரைசேஷனில் யோசிங்க. 2k வேல்யூ டெஃபினட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 9k காமன் வெளில எடுத்துடலாம். மிச்சம் இதுக்குள்ளே ஒரு k இருக்கும். 9 கூட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 36 வரும். அப்போ k - 4 = 0. ஸோ 9k × k - 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 9kன்றது ஒரு டேர்ம், அதுவும் ஈக்குவல் டு 0 பண்ணலாம். k - 4 = 0ன்றதையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ k is equal to 0 divided by 9, k is equal to 0. k is equal to -4 அந்த பக்கம் போனால் +4 ஆயிருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி 2 வேல்யூ கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லிடலாம். இப்போ k is equal to 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் வந்து நாட் பாசிபிளாக இருக்குது அப்படின்னா k is equal to 4ன்றது வந்து அக்செப்டட் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ k is equal to 0 இங்கே நாட் பாசிபிள், ஏன்னா இந்த 2 டேர்மே டோட்டலாக கட் ஆகிடும். அப்போ ஈக்குவல் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால k is equal to 4 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. A pole has to be erected at the point on the boundary of the circular park. ஒரு சர்க்குலர் பார்க்கோட பவுண்டரியில் வந்து ஒரு கேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. சப்போஸ் அந்த கேட் வந்து இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த சர்க்கிளில். the diameter 13 cm. இந்த சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 13 cm இருந்தது. அடுத்த லைன் பாருங்க. such a way that the differences of the distances from two diametrically opposite fixed gates A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் கேட்ஸ்னா இங்கே ஒரு டயமீட்டர் ட்ரா பண்ணி இந்த பக்கம் ஒரு கேட் இந்த பக்கம் ஒரு கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேட்ல இருந்து நம்ம வைக்க போகிற போலோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்ததுன்னா 7 மீட்டராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் கேட்னா ஒரு டயமீட்டர் வரைஞ்சி இந்த பக்கம் ஒரு கேட் அந்த பக்கம் ஒரு கேட் இருந்தது. அதோட நேம் வந்து A and B அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. The differences, the distances of the two gatesனா இந்த கேட்ல இருந்து இந்த போலோட டிஸ்டன்ஸும் இந்த கேட்ல இருந்து இந்த போலோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சு அவங்களோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா 7 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏபி மைனஸ் பிபி ரெண்டு கேட்ல இருந்து வர்ற டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணா 7 மீட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பிபியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ ஏபி மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆயிருக்கும்னா பிளஸ் எக்ஸ் ஆயிருக்கும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 7 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஏபியோட வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் 7 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை வந்து டைரெக்டாக இப்படி எழுதாமல் ஒரு டிஸ்டன்ஸை இன்னொரு டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணால் 7 வரணும்னா ஒருத்தரோட டிஸ்டன்ஸ் இன்னொருத்தரை விட 7 அதிகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்று எக்ஸ் இன்னொன்று எக்ஸ் பிளஸ் 7 அப்படின்றத நம்ம டைரெக்டாக கூட எழுதலாம். டயமீட்டர் வந்து 13 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏபியோட லென்த் வந்து கண்டிப்பாக 13 மீட்டர்ஸ் இருந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு செமி சர்க்கிள், ஏன்னா அது டயமீட்டர் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். செமி சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எப்போவுமே ரைட் ஆங்கிளாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த பி வந்து ஒரு 90 டிகிரி தான். அப்போ நம்மளால இங்கே என்ன அப்ளை பண்ண முடியும்னா பித்தாகரஸ் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஏபி வந்து கொஸ்டினில் 13 ஸ்கொயர் இருக்கு. ஏபியோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் 7, ஸோ எக்ஸ் பிளஸ் 7 ஸ்கொயர்
பிபியோட வேல்யூ இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் பியை வந்து இங்கே கூட எடுத்துக்கலாம், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 7 நீங்கள் எக்ஸ் கூட எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ண போகிறது பித்தாகரஸ் தியரம் தான். ஸோ 13 ஸ்கொயர்னா 13 13s are 169 அப்படின்னு எழுதிக்கணும். இது a + b த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் ஃபார்ம் எங்கே வந்தாலும் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுங்க. a² + b² + 2ab தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். a வந்து எக்ஸ் இருக்குது, அப்போ a² + b² வந்து 7² 49, 2ab 2 × 7 × x அப்படின்னு வரும். 2 7s are 14, அப்போ இங்கே 14x ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு x² உங்ககிட்ட இருக்குது. இந்த 1x² இந்த 1x² ஆட் பண்ணால் 2x², இங்கே ஒரு 14x இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 49, இந்த ப்ளஸ் 169 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 169 ஆயிருக்கும். அப்போ இந்த பக்கம் எதுவுமே இல்லாததுனால இங்கே 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 2x² + 14x. ஸோ 169லேருந்து 49 மைனஸ் பண்ணுறோம். இப்போ பிக் நம்பர் மைனஸ் 9ல் 9 பண்ணால் 0 2 1. ஸோ 120 கிடைக்குது. இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகுறதுனால டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை, ஆனால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஈக்குவேஷனாக கிடைக்கும். அப்போ x² + 7x - 60 = 0 அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இல்லைனா குவாட்ரட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். என்ன ஆன்சர் வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.